சாமை தட்டுவடை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சாமை அரிசி, எள், மிளகாத்தூள், பொட்டுக்கடலை, உப்பு, உளுந்து, கடலப்பருப்பு, பெருங்காயம், வெண்ணெய். முதலுக்கு உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நம்ம உளுந்தை வறுக்காமல் பவுட்ரு பண்ணி சேர்த்தணும் அப்படின்னா அது ஒரு மாதிரியான பிசுபிசுப்பு தன்மை கொடுக்கும். நம்ம வறுத்து சேர்க்குறப்போ அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த உளுந்து சாமை அரிசியோடு சேர்றப்போ புரோட்டீன், அதாவது புரதம் என்ஹான்ஸ் ஆகுது, அதாவது அதிகப்படுது. நல்லா வறுத்த உளுந்தை நல்லா மாற்றிட்டு அதை பவுட்ரு பண்ணிடணும். கொஞ்சம் எள்ளை வறுத்து சேர்த்துக்கிறோம். எள்ளு ஒரு எண்ணெய் வித்தாக இருந்தாலும் அதில் புரோட்டீன் அதிகம். அடுத்தது எண்ணெயை சூடு பண்ணலாம். வறுத்த சாமை பொடியை அரைச்சி வச்ச சாமை 1 கப். இதில் பாதி அளவு, அதாவது அரை கப் பொட்டுக்கடலை மாவு. இப்போ வறுத்து பொடி பண்ணின உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து, இப்போ 1 கப்புங்கிறப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம், அதாவது வெண்ணெய். இப்போ வறுத்து வச்ச எள்ளை கையாலேயே அதை தோலை நீக்கி இந்த தட்டுவடைக்கு எள்ளு சேர்த்துறப்போ அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ, அதாவது சத்துக்கள் கூடுது. எந்த வகையிலன்னு பார்த்தா புரதச்சத்து அதிகமாக இருக்குது, அதே சமயம் இரும்பு சத்தும் அதிகமாகுது. உப்பு, மிளகாத்தூள் சேர்த்திட்டோம், உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கிறோம். பெருங்காயத்தூள் சிறிதளவு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு நீர் சேர்த்து தட்டுவடைக்கு அளவுக்கு பிணைஞ்சிக்கணும். இப்போ அந்த நெய் எல்லாம் சேர்த்து நல்லா சேர்ந்து வரும். ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எண்ணெயில் பொரிச்செடுக்கணும். பட்டர் சேர்த்திருக்கப்போ நல்லா ஒட்டாமல் வரும். அதை திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும். 2 பக்கமும் வெண்ணெய் தடவி இருந்தால் தான் இலையில் ஒட்டாமல் வரும். நல்லா செவந்த உடனேயும் நம்ம தட்டுவடையை எடுத்துடலாம். இது நல்லா செவந்துருச்சு. சாமை தட்டுவடை தயார்.